வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 6.5 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 35வது காய் கனி மற்றும் மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாலை தொடக்கி வைத்தார். வருகின்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 6.5 6.25% 25% புள்ளிகள் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் வட்டி விகிதம் குறைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ரிசர்வ் பணக்கொள்கை குழு ஏகமனதாக இவ்வாறு முடிவு செய்திருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பொருளாதாரத்தின் நலன்களை உறுதிப்படுத்த ஸ்திரமான நிதி நிலையம் நுகர்வோர் பாதுகாப்பும் மிக அவசியம் என்றும் இதுவே ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு என்றும் அவர் கூறினார். திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கடந்த டிசம்பர் மாதம் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவியேற்ற பின்னர் நடத்தும் முதலாவது முக்கிய செய்தியாளர் கூட்டம் இதுவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள 1 லட்சம் கோடி ரூபாய் வரிச் சலுகைகளால் பணவீக்கத்தில் பெரிய தாக்கம் எதுவும் இராது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். இன்று மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். நாட்டில் பல்வேறு பொருட்களுக்கான உற்பத்தி திறன் போதிய அளவில் இருப்பதாகவும் நடப்பு திறனில் 75% மட்டுமே பயன்பாட்டில் உள்ளதால் வரிச் சலுகைகளால் வளர்ச்சி அதிகரிக்கவே செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட் உத்தேசங்கள் உட்பட எல்லா அம்சங்களையும் பரிசீலித்த பின்னரே பணக்கொள்கை குழுவினர் வட்டி குறைப்பு முடிவை மேற்கொண்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் மேலும் கூறினார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் இதுவரை சுமார் 40 கோடி பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி உள்ளனர். அமிர்த குளியல் தினங்களான மகர சங்கராந்தி, மௌனி அமாவாசை மற்றும் வசந்த பஞ்சமி முடிந்துவிட்ட நிலையிலும் பக்தர்கள் உற்சாகம் குறையாமல் கூட்டம் கூட்டமாக கும்பமேளாவிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய மகா கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும். விழா முடிவடைய இன்னும் 19 நாட்கள் இருப்பதால் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்களின் எண்ணிக்கை 50 கோடியை தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 10ஆம் தேதி மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 5ஆம் தேதி டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை நாளை எண்ணி முடிக்க எல்லா ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளன. காலை 8 மணிக்கு தொடங்கும் வாக்கு எண்ணிக்கையில் தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட உள்ளன. முதலாவது முடிவுகள் நாளை நண்பகல் வாக்கில் வெளியாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் 19 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் பயிற்சி பெற்ற சுமார் 5000 பணியாளர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி ஆலிஸ் வாஸ் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் மில்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி மற்றும் தமிழகத்தின் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் உடனுக்குடன் மக்களுக்கு அறிவிக்கவும் தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்படுவதை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் பலரும் இன்று புதுடெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவை சேர்ந்த திரு தயாநிதி மாறன், திரு ஆர் ராசா, திருமதி கனிமொழி, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ஹைபி ஈடன், ராஷ்டிரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த திரு மனோஜ் ஜா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு சந்தோஷ் உள்ளிட்ட எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக மீனவர்கள் 97 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் இவர்களை மீட்க வேண்டியது அவசியம் என்றும் திருமதி கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 35வது காய் கனி மற்றும் மலர் கண்காட்சியை தாவரவியல் பூங்காவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாலை தொடக்கி வைத்தார். தொடக்க விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவை தொடர்ந்து கண்காட்சியை இவர்கள் சுற்றி பார்த்தனர். இந்த 3 நாள் கண்காட்சியில் பெங்களூர், புனே உள்ளிட்ட இடங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கிலான பல வண்ண பூச்செடிகளும் மலர் அலங்கார கலைப் பொருட்களும் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NST சமூக ஊடகங்களான @airnews alert என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற Facebook பக்கத்தையும், ஏர் நியூஸ் அலர்ட் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்தையும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலையும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்தையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் மீண்டும் பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று என்ஆர் காங்கிரஸ் நிறுவனரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இன்று புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 15ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், காமராஜர் வழியை பின்பற்றுவதால் என்ஆர் காங்கிரஸை மக்கள் விரும்புவதாகவும், வருகின்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்றும் கூறினார். புதுச்சேரியில் கடந்த ஆட்சியில் செயல்படுத்தப்படாத பல திட்டங்களை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தி வருவதாகவும், கூட்டணி அரசுதான் வளர்ச்சிக்கு நல்லது என்பது அனைவருக்குமே தெரியும் என்றும் திரு ரங்கசாமி கூறினார். சொன்னதை செய்வதே தமது அரசு என்றும் அவர் குறிப்பிட்டார். கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் முன்னதாக திரு ரங்கசாமி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து காந்தி, காமராஜர் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விழாவில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அவர் இனிப்பு வழங்கினார். அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களும் விழாவில் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி தொடருமா அல்லது விஜய் கட்சியுடன் கூட்டணியா என்று விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்கள் திரு ரங்கசாமியிடம் கேட்டதற்கு அப்போதைய சூழலுக்கு ஏற்றபடி முடிவு எடுக்கப்படும் என அவர் பதிலளித்தார். புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தல் மற்றும் முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி இக்கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் ஏற்கனவே தீவிர கொசு ஒழிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக தற்போது மாநிலத்தில் மலேரியா நோயாளிகள் இல்லை என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் தெரிவித்தனர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் குறைந்திருப்பதாகவும், கடந்த ஆண்டு மாநிலத்தில் டெங்கு இறப்பு எதுவும் இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். புதுச்சேரியில் உள்ள கொசுக்களில் மலேரியா மற்றும் பைலேரியா கிருமிகள் இல்லை என்றாலும் டெங்கு கிருமி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதால் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமான முறையில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த 4 மாதங்களில் மொத்தம் 45,000 வீடுகளில் அசுத்தமான நீர் தேங்கும் பொருட்கள் அகற்றப்பட்டுள்ளன. ஆரம்ப சுகாதார நிலையங்களைச் சேர்ந்த களப்பணியாளர்கள் வாய்க்கால்களில் மருந்தடித்து வருகின்றனர். கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அந்தந்த பகுதிகளில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மலேரியா அலுவலகத்தின் மூலமாகவும் புகை மருந்து அடிக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. விசிஆர்சி நிறுவனத்துடன் இணைந்து லாஸ்பேட்டை பகுதியில் டெங்கு தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், ட்ரீம்ஸ் 24 திட்டத்தின் கீழ் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு டெங்கு தடுப்பு பணிகளில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். வீடுகளில் உள்ள மேல்நிலை பிளாஸ்டிக் டேங்குகள் மற்றும் கீழ்நிலை தொட்டிகளை முறையாக மூடி வைத்தும், குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டுவதை தவிர்த்தும் கொசு உற்பத்தியை குறைப்பதில் பொதுமக்கள் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தலைவர் வ. சுப்பையா பிறந்த நாளான இன்று நெல்லித்தோப்பு சந்திப்பில் உள்ள அன்னாரின் சிலைக்கு அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன், திரு சாய் சரவணன்குமார், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு ஆர். சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சோமசேகர் அப்பாராவ் இன்று பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் பதவியிலிருந்து புதுச்சேரிக்கு மாற்றப்பட்டுள்ள டாக்டர் மணிகண்டனுக்கு வழியனுப்பு விழாவும் காமராஜர் வளாகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பதவியில் திரு மணிகண்டனின் ஓராண்டு சாதனைகள் குறித்து குறும்படமும் நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையும் பிம்ஸ் மருத்துவமனையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் மருத்துவ முகாம் பல்கலைக்கழகத்தின் நூலக அலுவலகத்தில் நடைபெற்றது. துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு, பிம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநரும் முதல்வருமான டாக்டர் ரேணு ஜிபாய் வர்கீஸ் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர். மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட சுமார் 570 பேர் இம்மருத்துவ முகாமில் பங்கேற்று பயன்பெற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 6.5 6.25% குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 35வது காய் கனி மற்றும் மலர் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாலை தொடக்கி வைத்தார். வருகின்ற தேர்தலில் தமிழகத்திலும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். புதுச்சேரியில் கொசு தொல்லையை கட்டுப்படுத்துவது குறித்து தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான் சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.